காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். தாவீது எவ்வாறு என் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் என்பதை படித்துப்பார். வேதத்தில் 1000க்கும் மேலான தடவைகள் அவனது பெயர் எழுதப்பட்டுள்ளதை கவனித்துப்பார். அவனது சங்கீதங்கள் பெரும்பாலும் துதி கீதங்களே. சிறுவயது முதல் அவன் துதிபாடும் பழக்கத்தை பெற்றிருந்தான். வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான காலங்களிலும் அவன் துதித்து பாடியதை பார். அவனது முதல் வேலை துதித்தல், இரண்டாவதே அவனது அரசு வேலை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறார். ஆலயம் கட்டப்படவில்லை, எனினும் 40 வருடங்களாக வனாந்தரத்தில் என் ஜனங்களை வழிநடத்தின ஆசரிப்பு கூடாரம் அடுத்த 350 வருடங்களாக கானான் தேசத்தில் இருந்தது. சுமார் 20 வருடங்கள் அது ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. பூமியின் மேல் தேவன் தங்கும் அரண்மனையாக அது இருந்தது. அதை எருசலேமுக்கு கொண்டு வர தாவீது அழைக்கப்பட்ட கூடாரத்திலே அதை கொண்டு வந்து வைத்தான். அவனது துதியின் வாஞ்சை அளக்க முடியாதது. துதிப்பதில் கவனம் செலுத்தினான். மகனே, மகளே, துதிப்பதில் முழு கவனம் செலுத்து. நான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஆதார வசனம்: தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. சங்கீதம் 65:1.